புதுக்கோட்டை அருகே திருவரங்குளம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அந்த பெருமை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக எதிரிலே நின்று கொண்டிருக்கின்ற மெய்யநாதன் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் என்னென்ன தேவை திட்டங்களை நிறைவேற்றித்தார்கள். நமது தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டு சொன்னார், ஒரு ஆடிட்டோரியம் வேண்டும், பேவர் பிளாக் அமைத்து தர வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய கல்வியினுடைய நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டோம். நீண்ட தூரம் பயணித்து வர வேண்டிய இந்த கல்வி பேராசிரியர் கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த பள்ளியாக மாற்றி காட்டியிருக்கிறேன் என்றால் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களுக்கு, குறிப்பாக +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு நம் முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கின்ற 7.5% இடஒதுக்கீடு. கடந்த ஆட்சி காலத்தில் மருத்துவத்தில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது. நம் தமிழ்நாடு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவர் முதலமைச்சர் ஆனவுடன் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் மீது கருணை பார்வையை திருப்பினார். ஏன் அவர்களுக்கு மருத்துவத்தில் மட்டும்தான் 7.5% இடஒதுக்கீடா? பொறியியல் படித்து அவர்கள் பொறியாளராக வர வேண்டும். வேளாண் அறிவியல் கல்லூரியை படித்து வேளாண் அறிவியல் விஞ்ஞானியாக வர வேண்டும்.